ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனில் மிகவும் முக்கியமான ஆட்டமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு அணியும் பல பரீட்சை நடத்தும் போட்டி மாறியிருக்கின்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றால் 16 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். இதுவே ஆர்சிபி அணி 18 ரன்கள் வித்தியாசத்திலோ இல்லை 11 பந்துகள் எஞ்சிய நிலையிலோ வெற்றியை எடுத்தால் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுவிடும். இதனால் இந்த ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் பெங்களூருவில் வரும் 18ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் வாழ்வா சாவா என்ற கட்டத்தில் நடைபெறும் சிஎஸ்கே ஆர்சிபி போட்டியில் வெற்றி பெறப் போவது யாரு என்பது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது கைப் கணிப்பு வெளியிட்டுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பாக பேசிய அவர், பெரிய போட்டிகளில் எப்படி விளையாட வேண்டும் என்று சிஎஸ்கேவுக்கு நன்றாகவே தெரியும். நாக் அவுட் போட்டிகளில் எப்படி வென்று எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிஎஸ்கே வீரர்கள் நன்கு அறிவார்கள். 2023 ஐபிஎல் தொடரில் இறுதி ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியின் விளிம்பில் இருந்தது. 2 பந்துகளில் 10 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. போட்டி குஜராத்துக்கு சாதகமாகத்தான் முடியும் என்று பலரும் நினைத்த நிலையில் ஜடேஜா ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடித்து ஆட்டத்தையே தலைகீழாக மாற்றினார். தோனி தற்போது பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருக்கின்றார். தோனி கூட யார் விளையாடினாலும் அவர்கள் ஆட்டத்தை வெல்லும் அளவுக்கு ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டத்தில் பதற்றப்படாதீர்கள், மூச்சை நன்றாக இழுத்து விடுங்கள் என்பதுதான் தோனியின் ஃபார்முலாவாக இருக்கின்றது. எத்தனையோ ஐபிஎல் கேப்டன்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான கட்டத்தில் தோனி செயல்படும் விதத்தை யாராலையும் செய்து காட்டிவிட முடியாது. அந்த அளவுக்கு தனித்துவமான கேப்டனாக தான் தோனி விளங்குகிறார். தோனி கேப்டனாக சிறு சிறு தவறுகள் தான் இதுவரை செய்திருக்கிறார். இதனால் தான் சிஎஸ்கே ஒரு சாம்பியன் அணியாக இருக்கின்றது. இது போன்ற குணங்கள் சிஎஸ்கே அணியில் இருந்தால் ஆர்சிபி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே தான் வெற்றி பெறும் என்று முகமது கைப் கணிப்பு வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.